நவபாஷாணத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. For call 7667975266. தம்பி, இங்க நீங்க ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க கும்மிடி பொண்டியை தாண்டினா வாழ முடியாது, அங்க போனா கழிவற முடியாது, இந்த பானி பிரிதிங்க முடியாது. ஏதாவது ஒரு வலுவான காரணம் இருக்கா? இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்க இந்தியை இல்லாம வாழ முடியாம இருந்தோமா? இந்தியை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு கோட்பாடு தான். அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க. நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க காக்க போராடுறோம். இது தவிர்க்க முடியாத போர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோரை நான் பாராட்டுறேங்கிறேன். அவர் மொழியை அவர் கெட் அவுட்டோ ஹெய்ட்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்ல. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என் மொழியை அழிய விட, இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்கிறத பாருங்க. ஆந்திரால அவரவர் தாய்மொழியை தம்பி, உலக வரலாறு தானே சொல்றது. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். போர் நடத்தி நீங்க ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்துல ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 1000 பேர், 2000 பேர் விட்டா கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது, அந்த நிலமும் இருக்காது. அப்ப அதுதானே முக்கியம். உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு? ஒரு நாட்டை அழிக்கணுமா, நீ போர் தொடுக்க வேண்டியதில்லை, யானைப்பட குதிரைப்பட வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை, ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அழிக்க முடியும். முதல்ல அவன் மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், இனம் அழிந்துவிடும், நாடு அழிந்துவிடும். இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம், படிப்பினை. அந்த நிலை எனக்கு வர தம்பி, நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா? இமயத்தில் கொடிய நட்டான், இமய வரம்பு நெடுஞ்சரணால ஊரா நாட்டில் நட்டானா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்னு நானும் நீங்களும் பேசல. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரை நிறுவுறான். அப்ப அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் எப்படி குறுகனே? இப்படித்தான் மொழி சிதைவு, பண்பாட்டு படையெடுப்பு. என் மொழியை சிதைச்சு அழிச்சதுனால கன்னடன், தெலுங்கன், மலையாளி, துளுவனா, தமிழன் சிதைஞ்சு போயிட்டான். வடக்க இருந்து குறுகி காலடியில் கிடக்கிறேன். இப்ப நீ மறுபடியும் 90 விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷா இருக்கேன், மேற்கொண்டு இந்திய தள்ளுறேன். இப்ப நீ இந்திக்காரன் வந்துட்டு அவனோட எப்படி பேசுவாங்க? ஏய், நான் வட இந்தியாவுக்கு வரணும்னா இந்தி கத்துக்கிட்டு வரணும்ன்ற, அவன் இங்க விரும்ப தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா? எப்படி இருக்கு? ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. இதை திருப்பி பேசிக்க வேண்டியது இல்ல. இந்த கட்சி, இந்த ஆட்சி யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. நான் இருக்கிற வர இங்க பாருங்க, நாங்களும் எங்கள் படையும் இருக்கிற வர இந்த இந்தி படி, இந்த கிண்டி படியெல்லாம் பேசிக்கிறது அது சாத்தியம் இல்லை, நடக்காது. இன்னைக்கு ஏதோ சாதாரண ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் நினைச்சிட்டு சேட்டை பண்ணி தலையாதீங்க. நீங்க இப்பவும் சொல்றேன், நீ பரந்தூர்ல விமான நிலம் கட்டிட்டு பார்ப்போம். இப்பவும் சொல்றேன், 8 வழி சாலை போட்டு இந்த சிப்காட்டுக்கு நிலங்களை கையை படுத்திருந்தா பார்ப்போம். பேசலாம், சும்மா பேசலாம். நான் கூட்டணி வைக்கலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க கட்சிகளோட தலைவர்களோட கூட்டணி வைக்கிறதா கூட்டணின்னு நினைக்கிறீங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்துறது யாரு? மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன். 8 கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்றீங்கல்ல, ஐயா இந்த வீடை இடிக்க வரான், ஐயா இங்க மின் விளக்கு எரியல, ஐயா இங்க சாலை இல்லை, ஐயா நாங்க 14,000 பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம், ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல, தினம் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியில் நின்று கதறாங்கல்ல, இந்த மக்கள் எல்லாரோடும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சிருக்கிறது நாங்க தான்.
நாங்கள் பல போராட்டங்களை தனிச்சு தான் செஞ்சிருக்கோம். இப்போ இதே கருத்தை இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க. நான் 2003ஆம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசுனது இருக்கு. அரசு முன்னெடுக்கிற இதை எப்பவுமே நான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை. ஏன்னா நீண்ட காலமாக நம்பி ஏமாந்த ஒரு இனத்து கூட்டம் நாங்கள். அதனால இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனிச்சு தான் போராடுவோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். நான் தனிச்சு தான் போராடுவோம். திமுகவை ஆதரவு பெருகுதுன்றீங்க. நான் எந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இதுக்கு பேசி யாரு திமுக இந்த இதில் தொடர்ச்சியாக வஞ்சகம் செய்யும், நாடகம் போடும். இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதா? இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா? நீங்களே இந்தியில பேசி வாக்குகளையா? இத்தனை முறை மேல ஆட்சியில் இருந்தீங்களா? கட்டாய இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா? சொல்லுங்க. இத்தனை மாநிலங்கள், இத்தனை மாநில மொழிகள், அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் ஏதாவது நீங்க அதுக்கு ஏதாவது போராடினீங்களா? அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தினீங்களா? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா? இந்த அரசு இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா? இன்னைக்கு தான் இனி திணிக்குதா? எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல, இதுல உங்க காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா? 1935 எங்க தாத்தன் செத்தான், நடராஜன். அப்புறம் 65 பெரும் போராட்டம் போராண்டி 800க்கு மேற்பட்டவன் செத்தான். 18 பேர் தான் கணக்குல காட்டினீங்க. இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது. 60 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க நடத்துற தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதிலுங்க. நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களை பயிற்று பாடமொழியா இந்தி இருக்கா இல்லையா? அங்க தமிழ் பயிற்றுவிக்கப்படுதா? ஒரு கொள்கை முடிவு என்ன? உங்க கொள்கை முடிவு இப்ப நான் என் கொள்கை முடிவு சொல்றேன். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. உலகத்தில் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும். அது தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளிமோ அவரவர் நிலத்தில். ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம், உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம். அது டச்சு வேணுமா, ஸ்பானிஷ் வேணுமா, ஜெர்மன் வேணுமா, எது வேணுமோ கத்துக்குருவோம், பிரெஞ்சு வேணுமா கத்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு முடிவில்லையே. இருமொழி கொள்கையில அதுல எம்மொழி எங்க இருக்கு? இருமொழி கொள்கையே இந்தி இங்கிலீஷ் ஆயிருச்சு. மும்மொழி கொள்கையில அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்கிற கேள்வி எம்மொழி கற்க வாய்ப்புங்க எங்க இருக்கு? நீங்களே சொல்றிய எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியா கூட எடுத்தாச்சு, பயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு, பாடமொழியா இந்தி வந்துருச்சு. எங்க தமிழ் இருக்கு? சும்மா நீங்க தமிழ் நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது. நம்ம ஜெஸ் தான், நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது. கேலோ இந்தியா தான். நீங்களே எல்லாத்துலயும் நம்ம ஸ்கூல் தான். ஏன் நம்ம பள்ளி கிடையாதா? நம்ம சென்னை தான். இப்ப இப்படியே வாங்க சென்னைக்கு, கடற்கரைக்கு. நம்ம தமிழ் இருக்கு, சென்னை இங்கிலீஷ் இருக்கு. நீ தான் தமிழ் வளர்க்கறதா? எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேர்தல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது, இவர் எதிர்க்கணுங்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீங்க? தமிழ் சமூக, தமிழ் இன பிள்ளைகள், தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த விழிப்புணர்வு பேரெழுச்சியா உருவாக்கிட்டு இருக்கு. குறுக்க போட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது. இதெல்லாம் இவருக்கு தெரியாது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்ப வந்தது சொல்லுங்க. அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க? 2023 செப்டம்பர் மாசம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறது இருக்கு, உங்களுக்கு வலைவெளி நான் அறிக்கை விட்டது, எதிர்த்து பண்ணது இருக்குது. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்ப பேச வேண்டிய தேவையா வருது? ஏன்னா இப்ப தேர்தல் வருது. அதை தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? நீங்க. எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே. நீங்க பெத்து பேர் வச்சீங்க, அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு. வேற என்னது? திடீர்னு நீட்டுங்கிறது, அதை ஒழிப்புங்கிறது, இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்கிறது. அப்ப சொல்லிருக்கணும்ல.
காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க வந்தாதான் ஒழிக்க முடியும்னு நீங்க சொல்லியிருக்கணும். அது ரொம்ப அது வருந்தத்தக்கது. அது யாரும் அதை வரவேற்க முடியாது, வருந்தத்தக்கது. அதுக்காக நான் அந்த செயல் ரொம்ப தவறானது, அதுக்கு நான் வருந்துறேன். அது நடந்திருக்க கூடாது. நீங்க ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க என் தம்பிட்டு தான் கேட்கணும். நீங்க அவர் வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட கேட்கக்கூடாது. அது அவர் சொல்ல வேண்டிய பதில், எனக்கு பதில் இல்லை. ஒரு அரசு விழாவில் துரைமுருகன் வந்து சாதிய உணர்வோடு பேசியிருக்காரு. அவரோட இந்த வயது கடந்தும் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிற அவர் ஒரு சாதிய வன்மத்தோட பேசியிருக்கிறது உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேற எந்த ஒரு சாதிய தலைவர்களும் அதுக்குள்ள கருத்து தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இது வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்புல வருது. இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு தலைவர் அவர். அதனால இதில் கருத்து இல்லை. உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க, நான் வருந்துறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது, நான் வருந்துறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது வரவேற்கத்தக்கது. மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கறது? தமிழ் செத்து விடக்கூடாது, தமிழ் மொழியல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழிப்போருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது. இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பார்க்கறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிக்கணும். என்ன சொல்றது புரியுதா? மொழி எங்கள் உயிர்னு போறான்னு மொழிப்போர் ஈகியர் பக்கம் நிக்கணும். தமிழ்ல என்ன இருக்குது, எடுத்தா படிச்சா பிச்சை விட எடுக்க முடியாது. தமிழ் ஒரு சனியன், விட்டு ஒழிங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க. தமிழ் முட்டாள்களின் பாஷை, காட்டுமிராண்டி மொழி, இதையும் போற்றணும். இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கணும்னா இது எந்த பக்கம் நம்ம நிக்கிறது? அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் அங்க இருக்கு, இப்படி கிட்ட வாங்க. பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று, பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா? பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி? 90 விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமா பெண்கள் வந்தது எப்படி? பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி? சொல்லுங்க. பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா? சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானம், கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை. வேற ஏதாவது இருக்கா? போராடினது எது? எத்தனை போராட்டம்? அந்த காலகட்டத்தில் பெண்களும் மற்ற ஜாதிகளும் இன்னும் ஒன்னா சமநிலையா இருந்ததா? அதுக்காக அவர் குரல் கொடுக்கவே இல்லையா, போராடவே இல்லையா? என்னன்னு சொல்ல மாட்டீங்களே. போராடவே இல்லையா? எல்லாருமே போராடலைங்கிறீங்க. யாரு போராடல? சிவானந்தன், சிங்காரவெல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல. யாருமே எங்க முன்னோர்கள் போராடல. இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, 1921 இறந்துறான். இவர் 30க்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எளிவிசையும் மடமை கொளுத்தோன் வாழ்த்தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை கால் என்று கும்மியடின் பண்ணன. அது இல்ல நீங்க பெரியார் தான் அப்படின்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெரியார் தான் போராடினார்.
பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார். பெரியார் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுக்கு அவர் தான் காரணம். எத்தனை அகாடமி வச்சிருந்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பெரியார்? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பெருமை, என் இனப்பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க? நீங்க யாரு? பல ஆயிரம் பெரியார் இந்த நிலத்தில் இருக்கான். தெரியாம தான் பேசிக்காதீங்க. வந்தா போனவனுக்கு ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா? இந்த நிலத்துல வந்தே போனவெல்லாம் எனக்கு அப்பா அத்தால் ஆகிடுவீங்களா? ஏதாவது மானம் கட்டதனமா எங்களை வாழ வைக்காதீங்க. ஏதோ என் முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம், அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி சதறி இருக்கலாம். ஒரு விழிப்புணர்வு வரும்போது, எச்சரிக்கை வரும்போது, அது நாங்க விழிப்புற்று எழும்போது விட்டுறணும், தடுக்கூடாது. திருப்பி அவர் தான் செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாரு ஒன்னு நிரூபிக்க முடியுதா? கடந்த தேர்தலில் 8% வாக்கு வங்கியில் வாங்க நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் உயரும் என்று நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத்தனை சதவீதம் உயர்ந்துருவோம். வாக்கு விழுக்காடு உயர்றதெல்லாம் எங்க நோக்கம், வெல்றதுதான். வேற திமுக இந்தியை எதிர்த்தாலும் சமீபத்தில் துறைமுறையில் பேசுறது நாடாளுமன்றத்துக்கு போனோம்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்தோம்னா இப்பதான் நீங்க சரியான கேள்விக்கு வரீங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல, அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பார்த்துக்கணும். இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. இப்ப போடுறது நாடகம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாடகம். ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க. யாரா? ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள், ஊடகவியலாளர் கேட்கும்போது, ஏன் நீங்க கட்சியில இவ்வளவு மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு, கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில், தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும், வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கும், வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசுனது இருக்கு. இது நடிப்பு, நாடகம். இந்திய இன்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல. உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் என்ன தெரியல, ஏறி போய் கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்கிறீங்க, பதில் திருப்பி சிரிக்கிறீங்க. இது கொடுமைதான். எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க? என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க? இவங்களை நம்பி நம்ம நடு ரோட்ல இன்னைக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க. மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும் இப்ப இல்ல, ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும். அதுதான் பேசிருக்கீங்க. என்ன நெருக்கடி? இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை யார் தடுக்கிறது? என்னை பாருங்க, கேள்வி கேட்டீங்க. இவர்கள் ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்கிறது? என்ன நெருக்கடி வருது? பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான். அதை யார் தடுக்கிறது? தற்போதுள்ள திமுக அரசால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை பற்றி உங்களுடைய கருத்து மறுக்கிறதுனால முதல்வர் மருந்தகத்தில் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அதுல ஒன்றும் கருத்து இல்லை. நேற்றே சொல்லிட்டேன். மருந்தகம் தொடங்குறாங்கன்னா அப்ப நோயாளிகள் அதிகம் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நோயாளிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க போராடுவதா நல்ல தலைவருக்கோ நல்ல முதல்வருக்கோ அழகா இருக்கும். ஒழிய நோயை குணப்படுத்த மருந்து கொடுக்குறது, நோய் உருவாகாத சமூகத்தை உருவாக்கு. அதே போல இந்தியை கல்வியில சேர்க்கல அப்படின்னாக்கா தமிழக அரசு எழுதுறது 500 கோடி இல்ல 5000 கோடி சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அத இழக்கிறது இவர் எப்படி, இவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. 5000 கோடி இழக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரிவாயும் நீ இழந்துருவ. என்னை மாதிரி ஒருத்த உட்காந்துட்டன்னா நீ என்ன என் காசை எடுத்துக்கிட்டு ஒன்றை நான் கெஞ்சணுமா? இதுக்காடா போராடி நாங்க சுதந்திரம் பெற்றோம்? இதுக்கா என் முன்னோர்கள் தூக்கல தொங்கினா? இதுக்கா செக்கெழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு மிதிப்பட்டான்? இதுக்கா இந்த சுதந்திரத்துக்கா வெள்ளக்காரனை விரட்டி விட்டு உனட்டு அடிமையா இருக்கிறதுக்கா நாங்க போராடினோம்? என்னது இது? காசு ஏதோ பரம்பரை சொத்த திட்டங்கள் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. எங்க வரி வருவாய்? உழைக்கும் மக்கள் நாங்க கட்டினது வருவாய். இங்க பாருங்க, நீங்க
இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி 100 நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதே தான் அதானி அம்பானி கொண்டாட்டியும் கட்டுறாங்க. வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா இல்ல. அப்புறம் நாங்க உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம், பெரு வெள்ளத்துல சிக்கி சாவோம், ஒரு பேரிடர் விவசாயமெல்லாம் நாசமாயிரும். அந்த பேரிடர் காலங்களில் எங்களுக்கு உரிய நிதியை தர மாட்டீங்க. நீங்க ஆசிரியர்களுக்கு நிதி சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க. இந்த அரசு பேசுறதை நீங்க கணக்கில் எடுக்காதீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இப்ப பாருங்க, இந்த நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 100 கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பாருங்க, இந்த சிரிக்கிறீங்க, நீங்க அறிவிப்பை பாருங்க. என்ன தேர்தல் வரப்போதுல எல்லாம் காதுல லிட்டரா தேனை ஊற்றுவாங்க. நீங்க படிக்கும்போது பார்ப்பீங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 8,50,000 கோடி கடனாயிருக்கு. இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? ஐயோ காசு இல்ல அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? இப்ப ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க, மாநில அரசு நிதிகளை மத்திய அரசு வந்து ஒதுக்காவிட்டால் இது மாநில அரசு வரியை கட்டாது அப்படின்னு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லும் போது இவர் உணர்ந்துதான் பேசுகிறாரா, அறிவோடு தான் பேசுகிறாரா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசினாங்க. இப்ப அவர் சொல்லுவார், செய்ய மாட்டார். நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சிருவோம். 2 பேருக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் பிரச்சனை. மத்திய மாநில அரசுகள் பக்கம் போட்டிட்டு இருந்தாலும் உதயநிதி நாட்டாரு அண்ணா அறிவாலயம் பக்கம் தைரியம் தான் வந்து பார்க்க. கட்சி நிர்வாகிகள் நிலைகள் வந்து அவங்களோட செல்மாயம் எடுக்கிற முடிவா இல்ல வேற ஏதாவது கட்சிகள் இருந்து அவங்களுக்கு அழுத்தம் எதனா இருக்கா? எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான். நான் வரவேற்கிறேன். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சியிலிருந்து போன கட்சி செய்த இது போதும். அப்படிலாம் இருக்கிற ஆளுங்க மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா? அவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு எங்க கட்சியை செதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவு பண்றாங்க, இவனை நம்பும் போது இவன் உனக்கான ஆள் இல்லை, இவன் உனக்கு விசுவாசமா இல்லை, இவன் நல்லவன், இவனை நம்பாத, இவன் ஆள் இல்லை நம்பாதன்னு. எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு தெரியுது. அவன் போயிடறான்ல, ஆஹா இவன் நம்பி இருந்தமாடா அப்படின்னு. அது எனக்கு நல்லதான் செய்யறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். வேற முக்கிய பிரமுகர்கள்லாம் அந்த கட்சியிலிருந்து விலகி காவேரிக்காக இளையறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா பாஜக முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே தெரியும். நவபாஷானத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. For call 766 7975 266.